குற்றவாளி போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரே. குற்றவாளி வெளியில வா. ஷின்சான் என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா பாவம் தானே, வேலை செஞ்சு களைச்சு போயிருக்காரு. தொந்தரவு பண்ணாத. அப்பாவை தூங்க விடுங்க செல்லம். என்னது? இன்னைக்கு சண்டே, நாங்க 2 பேரும் அப்பா கூட விளையாட வேண்டாமாமா? பசங்களோட விளையாடுறேன்னு சொன்னீங்களா? தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. சரி சரி, பசங்களை கூட்டிட்டு நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். ஆஹா, இப்ப கொஞ்ச நேரம் நிம்மதியா அப்பா. தூங்கலாம். இப்ப நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நீ உங்க அம்மா கூட ஷாப்பிங் போகல? நான் எப்படி போவேன்? ஆக்ஷன் காமன் விளையாட்டை நான் கண்டினியூ பண்ண வேணாமா? உங்க அம்மா கூட போய. குற்றவாளி ஹாரி, மரியாதையா சரணடைஞ்சிருங்க. போதும்னு சொல்றல, எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் பிடிக்கல. வேற என்னப்பா விளையாடலாம்? ஆக்ஷன் கமெண்ட், என்ன காப்பாத்து. ஓஹோ, அப்படின்னா தாடிக்கார மிமிக்கோவா? ஆமா ஆமா, ஒரு பெரிய மான்ஸ்டர் என்ன துரத்திட்டு வருது, எனக்கு பயமா இருக்கு. அந்த பெரிய மான்ஸ்டர் இப்ப மிமிக்கோவை பிடிச்சிருச்சு. மிமிக்கோவால இப்ப நகர முடியாது. அச்சச்சோ, என்ன மான்ஸ்டர் சாப்பிடுது. மிமிக்கோ, இந்த மான்ஸ்டர் தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் பாத்துக்கிறேன், இருங்க. இத விட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், நீ அந்த மான்ஸ்டரை தாக்குனா நான் தான் பாதிக்கப்படுவேன். அதனால தயவு செஞ்சு அமைதியா இரு. சபா, நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி, இப்ப இருக்கு பாருங்க. ஆக்ஷன் பீண்டே. மிமிக்கோ, உனக்கு ஒண்ணாங்களையே, எழுந்துரு. மிமிக்கோ எழுந்துரு. மிமிக்கோ, என்னாச்சு உனக்கு? ஆக்ஷன் கமெண்ட், ரொம்ப நன்றி. சரி, இந்த மான்ஸ்டர் கிட்ட இருக்காத, வெளியே வா. இரு இரு, நான் தப்பிச்சு வரணும். ஆக்ஷன் பீம். நான் இப்ப உன்னை காப்பாத்திட்டேன் மிமிக்கோ. காப்பாத்திட்டியா? அப்படின்னா இப்ப பூமியில இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா தூங்கலான்னு இப்ப சொல்லு. ரெண்டாவது கதை. ரெண்டாவது கதையா? அப்பா, அங்க போய் படுங்கப்பா. இதாங்க, இத பிடிங்க. இப்போ அந்த அலாரம் கிளாக்ல ஒரு டைம் பாம் இருக்கு. ரெண்டாவது கதையை ஆரம்பிச்சுட்டானே. சரி, இப்ப அதை என்கிட்ட கொடுங்க. ஷின்சான், அதேதான். இப்ப நீ பண்ணி என் முதுக அப்படியே மிதி. இது வேற விளையாட்டா? இல்ல இல்ல, மசாஜ் மாதிரி நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. இப்ப நான் உங்க மேல கால் வச்சு மிதிக்கவா வேண்டாமாப்பா? வெறும் காலால மிதிக்காம என் ஷூ போட்டு மிதிக்கிற. இந்த மாதிரி ஷூ எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த ஷூவால மிதிச்சுனா என் முதுகு காலி. ஏன்பா இவ்வளவு நீளமா பேசுறீங்க? இப்ப ஓகேவா? அங்கதான் அங்கதான். நல்லா இருக்காப்பா? ரொம்ப எதமா இருக்கு. இடுப்புக்கு மேல் பக்கத்துல கொஞ்சம் நல்லா மிதி. நான் மிதின்னு மிதிக்கிறேன், இவரு சந்தோஷப்படுறாரு. இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப நடு பகுதியை விட்டுட்டு அதை சுத்தி 2 காலாலையும் மிதி பார்க்கலாம். என்னப்பா நீங்க இன்னும் முடியலையா? ஆஹா, அப்படிதான். உங்க முதுகு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குப்பா. நேத்து வரைக்கும் அவ்வளவு உழைச்சிருக்கேன்ல. முடிஞ்ச அளவுக்கு அவன் கூட நிறைய விளையாடுங்க. அதத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பப்பா போதும்னு சொல்வீங்க? இன்னும் கொஞ்ச நேரம். போங்கப்பா. சரி, ஓவர் ஆக்ட் பண்ணது போதும். ஆக்ஷன் காமன் கேம் விளையாடலாமா? இதுக்கு மேல விளையாட்டு கேக்குதா? ஓ ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. பசி பயங்கரமா இருக்கு, நம்ம சாப்பிடலாம். சாப்பாட்டு பேச்சை எடுத்த உடனே பசிக்குதுன்னு சொல்றியே, எப்படி? வாயால தான் சொல்றேன். ஸ்நாக்ஸ். அப்பா, இப்போவாவது நிம்மதியா தூங்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்பா. அதையே இங்க வந்து சாப்பிடுற. வேணும்னா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா, நல்லா இருக்கும். ஆக்கட்டுங்க. கீழே சிந்தாம சாப்பிடு. எங்க இருக்கிறேன்? கொஞ்சம் அந்த பக்கம் போய் சாப்பிடலாம்ல. நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறானே. அப்பா, இத குடிக்கிறீங்களா? இங்க பாரு ஷின்சான், இப்ப நமக்குள்ள நாம பேசிக்க போறோம். இப்போ நான் குணமாகணும்னா நான் நிம்மதியா தூங்கி ஆகணும். கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா தூங்க விடுவியா? எனக்கு புரியுதுப்பா. ஆஹா, ஷின்சான், இந்த விஷயத்த ஆரம்பத்திலேயே அவன்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஷின்சான் கிட்ட சீரியஸா பேசின உடனே அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இவன் தான் என் செல்ல பையன். முன்னொரு காலத்தில் காசுகா பேவில்
அது காசுக்கா பேபி. என்ன பண்ற? தூங்குறதுக்கு முன்னாடி புக் படிச்சா நல்லா தூக்கம் வரும்னு அம்மா சொல்லிருக்காங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. ஆரம்பிக்கிறேன். முன்னொரு காலத்தில் காசுகாபே என்னும் இடத்தில் அந்த ஒரு ஒரு பையன் ஒண்ணுமே புரியல. சின்ன குழந்தைப்பா, அவசரமா படிக்க முடியாதுல. சரி, என்கிட்ட காட்டு. இதுவா? முன்னொரு காலத்தில் காசுகாபே ரயில் நிலையத்திலிருந்து 15 நிமிட நடைப்பயணத்தில் ஒரு பழங்காலத்து வீடு இருந்தது. அங்கு ஒரு பெண் இருந்தாள். ஓ அப்படியா? அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த பெண் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற காய்கறி கடைக்கு காய்கறி வாங்கறதுக்காக போவா. ஆமா, நான் எதுக்கு இத படிக்கணும்? படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, படிச்சிருக்கீங்களாப்பா. சரி சரி. அன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த பெண்மணி ஃப்ரோசன் ஃபுட்டுக்கான சேல் போட்டிருக்காங்கன்னு அந்த கடைக்கு போனா. அப்ப என்னாச்சுன்னா, குளிர்காலத்துல ஃப்ரோசன் ஃபுட் சேல. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஃப்ரோசன் ஃபுட் அவ வாங்கிட்டே இருந்தா. தனக்கு தேவையானதையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கேஷ் கவுண்டருக்கு போன அவ ஒரு கூப்பனை கொடுத்து நிறைய டிஸ்கவுண்ட் வாங்கினா. அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. நான் வந்துட்டேன். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைச்சதுனால நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி உங்க அப்பாக்கு ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கலாம் என்ன? நான் வந்துட்டேன். அட, 2 பேரும் நல்லா தூங்குறானல்ல?